அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே யோவானும் தேவாலயத்துக்கு போனார். ஓகே, இந்த இடத்தில் பேதுரு யோவான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு சம்பவம். பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட்ட பிறகு சபையில் அல்லது அப்போஸ்தலர்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் சபையில் செய்து கொண்டு வருகிற நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அல்லது ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் சேர்க்கப்பட்ட அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்க்கிறோம். இதில் இந்த பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இதைத்தான் சுருக்கமாக இதில் பார்க்க போகிறோம். அதில் விசேஷமாக இவர்கள் வாழ்க்கையில் இல்லாததை குறித்து அவர்கள் தயங்கி நிற்காமல் இருக்கிறதை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் எதை செய்யலாம் என்று யோசித்த போது நடந்த ஒரு பெரிய அற்புதம். அது குறித்து பார்க்கும்போது முதலாவது வசனம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதல் பகுதி, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருக. எல்லாம் சொல்லுங்க பாலாம். வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை என்ன பண்ணுகிறேன். ஓகே, அதே போல் 4ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்ல. பேதுருவும் யோவானும் அவர்கள் கண்டு படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் ஆச்சரியப்பட்டு இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். எல்லா உச்சமாக ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? நல்லா கவனிப்போம். இவர்கள் வாழ்க்கையில் இல்லாத காரியங்கள், வெள்ளி இல்லை, பொன் இல்லை, படிப்பறிவில்லை, அதே சமயத்தில் அறிவாளிகளும் அல்ல. பேதமைன்னு சொல்லும்போது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி, ரொம்ப ஒன்றும் தெரியாதுங்க, ஒரு பேக்குன்னு கூட சொல்லுவாங்க, ஒரு சாதாரண ஆளுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. என்ன சொல்ல போனால் they didn't have ஸ்பெஷல் ட்ரைனிங், ஒரு விசேஷத்தான பயிற்சி போன்ற காரியங்களும் இல்லாத ஒரு மனிதர்கள். இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இருந்து செயல்பட்டார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. கவனிக்க போகிறோம். இந்த நாட்டில் அநேக நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக எதிர்பார்க்குற ஒன்று இது இல்லை, அது இல்லை, அல்லது அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் என்று அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். அன்றைக்கி கூட ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவர் வாயில் வந்த ஒரு வார்த்தை, பாஸ்டர் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க பாஸ்டர். அதை திருப்பி சொல்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பக்கம் உண்மைதான். இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாலாம். கொரோனா நேரத்தில் எத்தனையுடைய பேருடைய வாழ்க்கையில் தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, ஆனால் உணவை கர்த்தர் கொடுக்கிறவராக இருந்தார். என்ன சொல்லுகிறேன்னா நல்லா கவனிக்கணும். அதுக்கு நான் பணம் சம்பாதிக்கக்கூடாது, பணம் தேவையில்லை என்ற அர்த்தம் கிடையாது. அதாவது பணம் கொண்டா இருந்தால்தான் என் வாழ்க்கையை நான் நடத்த முடியும், பணம் இருந்தால்தான் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக இருப்பேன் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்வதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு என்னிடத்தில் கடவுள் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஆமே சொல்ல முடியுமா? அதாவது நாம் இல்லாததை தேடி போகிறதை விட என்னிடத்தில் இருக்கிறதை நான் செயல்படுத்த ஆரம்பித்தால் இல்லாதவைகள் தேடி வரும். இப்போ அதே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இதை நான் சுருக்கமாக முதல்ல சொல்லி முடிச்சிடறேன், சரிங்களா? 34 வாசிக்க போகிறோம். அதே அப்போஸ்தலர் 4:34வது வசனத்திலிருந்து கடைசி பகுதி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அடுத்தது, சிப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து. ஓகே, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நல்லா உச்சமா அல்ல சொல்ல முடியுமா? நல்லா கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பாலாம். நல்லா கரங்களை கீழே இருக்கிற ஒரு ஆமே சொல்ல முடியுமா? வெள்ளையும் பொண்ணும் இல்லை, ஆனால் இப்போ காலில் எது வந்துருக்குது? அப்போஸ்தலருடைய பாதத்தில் எது வந்திருக்குது?
பணம் காலில் வந்து விழுந்துருக்குது. வர அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிலத்தை விற்றவர்கள், வீட்டை விற்றவர்கள் பணத்தை கேஷாக எடுத்தாந்து காலில் வைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். வெள்ளி இல்லை, பொன் இல்லை, ஆனால் இதெல்லாம் தேடி வருகிறது. இந்த காலை நேரத்தில் கவனிக்க வேண்டும். அதனால் மறுபடியும் சொல்லுகிறேன், அதனால் பணம் நமக்கு தேவையில்லை, வேலை தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. இன்றைக்கி பணம் இருந்தால் தான் வாழ்க்கை என்கிற ஒரு ராங் கான்செப்ட் இன்றைக்கி உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் நாமும் சிக்கி கொண்டிருக்கிறோம். அதான் என்ன சொல்ல போனால், பணத்தை தேடி போக வேணாம், பணம் நம்மளை தேடி வரட்டும். ஒரு ஆமை சொல்ல முடியுமா? கரங்களை ஊற்றி ஆமை சொல்ல முடியும்? நல்ல உச்சமாமே சொல்ல முடியுமா? அப்போ நான் எதை தேட வேண்டும்? முதல்ல இந்த அதிகாரத்தில் எதை சொல்லுகிற என்பதை கவனிக்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் அநேக நல்ல தேவ பிள்ளைகள் இடறி போது காரணம், உலக மனுஷனுடைய வார்த்தைகளை சில பேர் மைண்டில் அப்படியே இறக்கி வச்சுருப்பாங்க. அவங்க பேசினாவே பணம், அவங்க பேசினாவே பெரிய ஆள், பெரிய பதவி, அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய பங்களா, எதனா இருந்து போட்டோமே. செத்து போனால் எவ்வளோ தான் உள்ளே போகிறோம்? செத்து போனால் எத்தனை அடி தேவைப்படும்? இந்த சத்தமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்ல சத்தமாக இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு இருந்தாலும் எத்தனை அடி தான்? 6 அடி போதும். ஆனால் சில தவறான எண்ணங்களை சில பேர் மைண்டில் அப்படியே இறக்கி வச்சுருப்பாங்க. பேசும்போதே நம்ம விசுவாசம்லாம் போயிடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினா அவிசுவாசம் மாறிடும். நல்லா கவனிக்கணும். அன்றைக்கி பேசுகிற நபர் என்கிட்ட சொல்லும் போது, பாஸ்டர் பணம் தான் பாஸ்டர் சொன்னார். நான் அப்படியே அமைதியாகிட்டேன். கரெக்டு தான், போங்க, உங்களுக்கு பணம் தான் சொன்னவர் யாருன்னா ஒரு கிறிஸ்தவர் தான். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையில சொல்ல மாட்டிங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அது நீடட், அது இல்லாமல் ஒன்றும் பண்ண, அது வேறு. ஆனால் என்னிடத்தில் எதெல்லாம் இருக்கிறது, இல்லாதது குறித்து ஏன் கவலைப்பட்டு கொண்டு புலம்ப வேண்டும்? அப்போ இதில் என்ன இருந்தது என்பது குறித்து தான் சுகிருமா சொல்லும்போது, முதல் காரியம் அவர்களிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, என்ன சொல்ல போனால் இன்னைக்கு கணக்குப்படி 3 மணிக்கு போகிறாங்க, மத்தியானம் 3 மணிக்கு போகிறாங்க. யூதர்களுக்கு பொதுவாக காலை நேரம் ஒரு ஜப நேரம், மதிய நேரம் அல்லது நூன் டைம் சொல்லுவார்கள் ஒரு ஜப நேரம், மாலை ஜப நேரம். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியானத்தில் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். தானியேல் அவன் 3 முறை ஜெபிக்கிறவனா இருந்தான். ஒரு ஆமை சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை வைத்து சொல்லணும், எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கிறான். அவன் அந்நிய ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறான். அவன் இருந்த ஊரில் தேவாலயம் கிடையாது. ஏன்னா அவன் நாடு கடத்தப்பட்டு விட்டான். அப்போ அதனால்தான் எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அட்லீஸ்ட் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் இருக்கிற ஆலயத்தின் இருக்கிற திசையாவது நோக்கி ஜெபம் பண்ணுவோம் என்று 3 முறை ஜெபம் பண்ணுகிறான். இந்த ஜெப வாழ்க்கையில் அவன் ஒழுங்காக இருந்ததை கண்டு இவன் மேல் பொறாமைப்பட்ட மனிதர்கள் வேறு எதுலையுமே இவன் மேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். வேறு எதுலையுமே குறை கண்டுபிடிக்க முடியல. ஒன்றே ஒன்றில் கண்டுபிடிச்சாங்க, இவன் கடவுள் வணங்குற காரியத்தில் ரொம்ப சின்சியராக இருக்கிறான் என்று சொல்லி அதில் மாத்திரம் இவனை பிடிக்கலாம் என்று சொல்லி தான் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு விரோதமாக சட்டம் இயற்ற சொல்லி அவனை சிக்க வைக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இவைகள் இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறதை விடவில்லை. எதுவுமே ராமே சொல்ல முடியும். நல்லா கவனிக்க முடியுமா? அப்போ உங்களிடத்திலும் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், முதல்ல தேவனோடு கூட உறவாடுவதற்கான நல்ல ஒரு நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எதுவுமே ராமே சொல்ல முடியும். இன்னைக்கு அநேகர் வாயில வரதுலாம், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம்லாம் வராது. நீங்களும் நானும் தான் அந்த நேரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜெப வேலையாகிய, சொல்லுங்க எத்தனை மணி நேரம் கரெக்டாக போகிறாங்க. அதுதான் இப்போ டைம் கேட்டோம். நம்ம டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே நாளைக்கு 5 மணிக்கு ஜெபிப்பேன், நாளைக்கு மறுநாள் எழுந்திருக்கும் போது ஜெபிப்பேன், நாளைக்கு மறுநாள் படுக்கும்போது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போ மனசு சொல்லும், காலைல நேற்றாவது 5 மணிக்கு எழுந்துச்ச, ஒன்றுமே வேலை கிடையாது, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிற, ரொம்ப பிஸியாக டயர்டாக வந்திருக்கிற, இன்றைக்கி என்ன பண்ணு, காலையெல்லாம் வேணாம், எப்போ ஜெபம் பண்ணிக்கோ, நைட்டு ஜெபம் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். உட்காந்து முட்டி போட்டாலும் வேலைக்கு ஆகாது. சொல்லுங்க பார்க்கலாம். முட்டி போட்டாலும் ரொம்ப கஷ்டமாக. உட்காந்து என்ன பண்ணுவோம், உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். உட்காந்து ஜெபம் பண்ண என்ன சொல்லும், கொஞ்சம் நேரம் படுத்துட்டு என்ன பண்ணுனே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நேரத்தை ஏன் குறிப்பிடன்னா, இயேசு அதிகாலையில் ஜெபிக்கிறவராக இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் உருவாக்கி தான் ஆகணும். இது ஒரு பழக்கமாக மாறினாதான். ஏன்னா பேதுருவுக்கும் யோவானுக்கும் இது ஒரு பழக்கமாக இருந்ததுனால்தான் அந்த 3 மணிக்கு போகிறார்கள். இந்த காலை நேரத்தில் அதுவும் அவங்களுடைய வழக்கத்தின்படி தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ண பழக்கம். 3000 பேர் ரட்சிப்புகள் நடத்திட்டாங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டார்கள்.
இல்லை இனிமேல் அவங்கள பார்க்கறதுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற வழக்கத்தை விடவில்லை. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ஆமே சொல்ல முடியுமா? நமக்கு எவ்வளோ பெரிய பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனிடம் பழகினால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட ஜபாவி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் விலகி போயிடுங்க, சோத்திரம் பண்ணுங்க, பழகுங்க, சாப்பிடுங்க, அது கூட தப்பு கிடையாது. பட் பி கேர்ஃபுல். உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படலாம். ஏன்னா அவரிடத்தில் இருக்கிறதை பயன்படுத்த மாட்டேங்கிறார். நான் சொல்லி எதுவுமே புரிகிறேன். என்ன இருக்குது? கடவுள் கொடுத்த நேரம் இருக்குது. எல்லாருக்கும் 24 மணி நேரம் பொதுவாக சொல்லுவாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், பிரதமர் அல்லது பிரசிடென்ட் சொல்கிறான் பாருங்க, இன்றைக்கி இருக்கிறாரு ட்ரம்ப்பா, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ரோட்டில் பிச்சை எடுக்கலாம் எவ்வளோ நேரம் தான் சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் தான்? 24 hours. ஏன் அவர் இதிலே இருக்கிறார்? ஏன் அவர் அதில் இருக்கிறார்? சொல்லுங்க பாரு. அதே நேரம் தான், எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். அந்த நேரத்தை அவர் ஞானமாக என்ன பண்ணுறாரு அல்லது புத்திசாலித்தனமாக செயல்படுத்துகிறாரு, வாழ்க்கையில் முன்னேறுகிறார். இவர் அப்படியே இருக்கிறார். நல்லா கவனிக்கிற முடியாதவர்கள் நான் சொல்லலை, முடியும் சில பேர், ஆனால் அதே இதில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு திறமராக இருக்கும், ஆனால் அது ஒரு பழக்கமாக மாறிட்டு இருக்கும். அதனால தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் எது இருக்கிறது என்றால் தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கிற நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எதுவுமே ராமே சொல்ல முடியும். யாரெல்லாம் இதில் புத்திமான்களாக அல்லது கவனமுள்ளவர்களாக தெளிவுள்ளவர்களாக இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இரண்டாவது, அவங்க வாழ்க்கையில் இருந்த இன்னொரு காரியம், அதே 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், வாசிங்க பாலாம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் என்ன பண்ணுகிறேன்? உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? எது இருக்கிறதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இருக்கிறது. இந்த நாமத்துக்கு பிசாசு நடுங்க வேண்டும். இந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த நாமத்தில் சுகம் இருக்கிறது. யெகோவா ரஃபா, இந்த நாமத்தில் எல்லாம் சந்திக்கப்படும். யெகோவா ஈரே, இந்த நாமத்தில் வெற்றி இருக்கிறது. யெகோவா நிசி, இந்த நாமம் எப்பொழுதுமே கூட இருக்கிற நாமம். யெகோவா ஷம்மா. எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ராமே சொல்ல முடியுமா? இந்த நாமத்தை அறிந்திருந்தால், இந்த நாமத்தோடு கூட இணைந்து வாழ பழகினால் கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு உடன் வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? மனிதர்களை பெயர்களை சொல்லி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லிட்டு அதையே மைண்டில் போட்டுக்கின்னு அதே வாயில் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோமா? எனக்கு அவரை தெரியாது இவரை தெரியும், ஆனால் எனக்கு நசரேயனாகிய இயேசுவை தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பேதுரும் யோவானும் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் இல்லைப்பா, எது இல்லை, வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, ஆனால் எது இருக்கிறது தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த இயேசுவின் நாமம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து. 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் செய்யப்பட்டதே. ஊருக்காரன் சொல்றான், வெளியரங்கமாக நடக்கப்பட்டது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு அலையில சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை வைத்து, நல்ல கரங்களை வைத்து நாம சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை வைத்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை இவர்கள் பயன்படுத்தினதனால் அல்லது இயேசுவின் நாமத்தை இவர்கள் பயன்படுத்தினதனால் ஊருக்காரன் சொல்றான், இந்த மனுஷனை என்ன பண்றது? எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் சொல்றான், வாயில வருது. ஏன்னா குருடனா இருந்தவன், முடவனா இருந்தவன் ஏறக்குறைய 40 வயசு. இந்த 40 வயசு வரைக்கும் அந்த ஆலயத்தில் அவனுடைய வேலை பிச்சை கேட்கிற வேலை, அல்லது அவனை அப்படி ஆக்கிட்டாங்க. அதுவும் அவன் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா அலங்கார வாசல், நல்ல ஒரு பேர், நல்ல அலங்காரம். ஆனால் அந்த இடத்துல இருந்தவனுடைய வாழ்க்கை ஒரு அலங்கோல நிலைமை. இன்னொருத்தர் நம்பிதான் அவன் கேட்குறான், என்னை பாருன்னு சொல்லுகிறாங்க. பேதுரு யோவான் என்ன கொஞ்சம் பாருன்னு சொல்லும் போது அவன் என்ன யோசிக்கிறான்? இவங்க நல்லா ஏதோ பிச்சை கொடுக்க போகிறாங்கன்னு அவனை யோசிக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறது, என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது. எது? நசரேயனாகிய இயேசுவின் நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமம் அதில் வல்லமை இருக்குது. ஆனால் வல்லமையாக செயல்படணும்னா ஜபம் இருந்தால் தான் செயல்படும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மான ஜபம் பண்ணாமல் ஊரை சுற்றிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை போனோம், வியாதி சொல்ல ஏன் நான் ஏன் போனோம்? பிசாசே போனோம், நான் ஏன் போனோம்? நீ தான் உன் வீடு நல்லா சூப்பராக அலங்காரமாக வச்சுருக்கிறியே, உன் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அல்லேலூயா. அப்படி என்ன தெரியும் அர்த்தம்? நீ எதெல்லாம் நீ செய்கிறியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உன் வீடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் போவே மாட்டேன். இயேசுவின் நாமம் ஒர்க் அவுட் ஆகணும் சொல்லாதீங்க. இயேசுவின் நாமம் செயல்படணும்னா ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை வச்சு ஆமே சொல்ல முடியுமா? உங்கள் வீடு ஜப வீடாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஜப துவனி கேட்கப்படணும்.
சும்மா டிவியில் போட்டு யாரோ ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ண இல்லை, நீங்கள் முழங்கால் படிடு. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? 3000 பேர் ரட்சிப்பில் நடத்தின அந்த பேதுரு யோவான் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். they have the proper time. சில வீட்டில் ஜபன்னாவே ஒரு ஒழுங்கு இருக்காது. ஜபன்னா பயபக்தி இருக்கு. அதை சொல்ல விரும்புகிறேன் நான். அதுதான் வீட்டு ஜபம் ஆரம்பிக்கணும் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒழுங்காக அங்கே ஆரம்பித்து ஒழுங்காக பெருகி பாய் போடுறாங்களா, நீங்கள் போகிறீங்களா அடிக்கடி கேட்பாங்க. நடத்துறது பெரிய மேட்ரு கிடையாது, அக்னியாக இருக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. அந்த வீடு முதல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். ராமே சொல்லுங்க பாலாம். கரங்களை வைத்து ராமே சொல்ல முடியும், நல்ல கரங்களை வைத்து சொல்லணும். பட்சம் ஹல்லேலூயா. உங்கள் வீடு ஜப வீடாக மாறணுமா, நீங்கள் முதல்ல முழங்கால் படிடுங்க. இந்த பேதுரு யோவான் பெரிய ஊழியக்காரனாயிட்டேன், எனக்கு அக்னி இறங்கிடுச்சு, பாஷெல்லாம் வந்துடுச்சு, நான் 3000 பேர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், இதிலேயே அவங்க மயங்கி போகவில்லை. ஜபம்னா ஜபம் தான், எதுவுமே ராமே சொல்ல முடியாது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சில கொஞ்சம் ஆசீர்வதித்து விட்டால், கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜபத்தை விட்டுருவாங்க. ஜபத்தை நடத்த தெரியும், ஆனால் ஜபம் பண்ண மாட்டார்கள். நோ, உங்கள் வாழ்க்கையில் ஜபம் தேவை. நீங்கள் பெரிய ஊழியெல்லாம் பண்ண தேவையில்லை, முதல்ல ஜப ஊழியை ஒழுங்காக பண்ணால் போதும். கரங்களை உயர்த்து ராமே சொல்லுங்கப்பா, நல்ல கரங்களை உயர்த்து சொல்ல முடியுமா? கர்த்தர் ஜபிக்கிறவர்கள் தான் தேடுகிறார். இது ஏன்னா மறைந்திருக்கிற ஒரு அனுபவம். இது நம்முடைய பெயரை புகழை வெளியே சொல்ல முடியாது, ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை தேடுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமம் இருக்குதா? எஸ், என் கூட இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஆனால் அந்த இயேசுவின் நாமத்தில் வல்லமை வேண்டுமா? கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும், முழங்கால் படியிடணும், முடிந்தா உபவாசம் போடுங்க. கர்த்தருடைய வல்லமை பெரியதா, வியாதி பெரியதா? கர்த்தருடைய வல்லமை பெரியதா, பிசாசு பெரியவனா? இயேசு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து நாம சொல்ல முடியுமா? அப்ப ஏன் இயேசுவின் நாமம் மேன்மைப்படவில்லை? நம்ம தான் இயேசுக்கணும், நம்ம தான் அழுவணும், நம்ம தான் புலம்பணும். இயேசுவின் வல்லமை செயல்படுவதற்கு எது தடையா இருக்கிறது? இயேசுவில் சொல்லப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்களே தடையா இருக்கிறது. அக்கிரமத்தை வச்சு இயேசுவின் நாமத்தை சொன்னா ஒன்றும் பயன்படாது. சும்மா அது பேர் சொல்றதுனால பிசாசு ஓட மாட்டான், சும்மா சொல்றதுனால அற்புதம் நடக்காது. என்னிடத்தில் அந்த நாமம் செயல்படும்படியாக நான் முதல்ல உண்மையா இருக்கிறேன்னா, பயத்தோடு இருக்கிறேன்னா, வாஞ்சியோடு கூட இருக்கிறேன்னா, உண்மையா இருக்கிறேன்னா. பேதுரு யோவான் ஜெபம் பண்றதுக்கு போறாங்களா போலேன்னு சொல்லிட்டு யாரும் கேமராலாம் வச்சு பார்க்கல, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் மீண்டும் ஆமே சொல்ல முடியும்? அருமையான விசுவாசிகளே, நீங்க ஜெபிக்கிறீங்களா ஜெபிக்கலான்றது நாங்க பார்க்க முடியாது, பார்க்க போறதும் கிடையாது. ஆனால் விசாரிப்போம், கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். எதுவுமே ராம சொல்ல முடியும். மூன்றாவது, இந்த இயேசுவை குறித்த வார்த்தை அவர்கள் உடையவர்கள். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1-2, யாராவது கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அவர்களிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க பார்க்கலாம், அவர்கள் என்ன பண்ணுகிறார்களா? ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு, முதல்ல இயேசு தான் பிரசங்கத்தில். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை. ஓகே, அடுத்தது அவங்க கிட்ட இயேசுவின் வார்த்தை இருந்தது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? என்ன சொல்ல போனால் சுவிசேஷம் சொல்றாங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட பவர்ஃபுல் டூல் இருக்குது. இயேசுவை குறித்த அந்த பிரசங்கம் நீங்க சொல்லணும். இது ஸ்டேஜ் போட்டில் சொல்லலை, மைக்கு பிடிச்சு சொல்லலை, அவர்கள் ஊரில் போய் சொல்லுகிறார்கள். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு வர இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரோட்டில் போங்க, பார்க்காண்ட போங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய பிரசங்கலாம் தேவையில்லை. உங்கள் வாயில் ஒரு 5 நிமிஷம் வருமா, சொல்லுகிறவர்களை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துவார். அவங்கள தேடி எல்லாம் வரும். இன்றைக்கி நாங்கள் ஊழியக்காராக இருக்கிறோன்னா, எங்கள் அப்பா ஒரு காலத்தில் கிராமம் ஓடி இருக்கிறார். சுவிசேஷம் உடனே முதல்ல ஓடுவார், அடுத்தது எங்களை பழக்கம் பண்ணி விட்டார். நல்லா சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் உங்கள்கிட்ட இது இல்லை, வர இல்லை, அது இல்லை, பொசிஷனில் நீங்கள் தேடாதீங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை உண்டு. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு எத்தனை ஆமே சொல்ல முடியும்? நல்லா சத்தமாக ஆமே சொல்ல முடியுமா? உங்களோடு கூட பழங்களோடு சொல்லுங்க, உங்களோடு கூட நல்லா நெருங்கின உறவினிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் சில கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம பகுதியெல்லாம் அநேகர் சொல்ல முடியாத கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அநேகர் சொல்லியிருக்கிறார்கள், அநேகர் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இது இன்னும் செல்ல வேண்டும், இது இன்னும் பெருக வேண்டும். எது இல்லை? உங்ககிட்ட ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் என்பது ஒரு மறைபொருள், அது ஒரு ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் இந்த ரகசிய குறித்து வெளிப்படுத்தாமல் தனக்குள்ள மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் சொல்ல வேண்டும். இவங்க அற்புத அடையாளம் செய்துவிட்டு சொல்லாமல் இருக்கவில்லை, சொல்லுகிறார்கள். நான் சொல்ல புரியுதுங்களா? பெரிய ஒரு மேடை தேவையில்லை. ஒரு நபர் ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனா எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும் தெரியுமா? பரலோகத்தில் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்கள் தாமே சொல்லணுமே. இன்னைக்கு அநேக நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீர்கள். ஐ என்கரேஜ் யூ, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பண்ணுகிறது ஒரு பெரிய ஊழியம். ஆமீன். வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் அநேகர் விரும்ப மாட்டான்.
அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய வாஞ்சையில் இருந்தார்கள். இன்றைக்கி அநேகருடைய விசுவாசிகள் வாழ்க்கையில் இந்த வல்லமை அநேகர் பயன்படுத்துவது இல்லை. ஒன்று வேணாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லுங்கள், 2 வார்த்தையை இயேசு சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். மீண்டும் சொல்லுகிறேன், யார் இப்படிப்பட்ட கிருபையை பயன்படுத்துகிறார்களோ அவங்க தலைமுறையை கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அதான் மீண்டும் பாருங்க, மனசுக்குள்ள இன்னைக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. கவலைகள், பயங்கள், சோர்வுகள், எனக்கே பிரச்சனை, நான் எப்படி இயேசு சொல்லு? இல்லை, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இந்த சத்தியத்தை சொல்லுங்க. சில பேர் வெட்கப்படுத்தலாம், சில கிறிஸ்தவர்கள் உங்களை கேவலப்படுத்தலாம். மீண்டும் சொல்லுகிறேன், you don't worry about that. நீங்க அதை குறித்து பயப்படாதீங்க. இயேசுவை பற்றி சொல்வதற்கு நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் காத்திருக்கிறது. எதுவுமே ஆமென் சொல்ல முடியும். உலகத்தில் பேர் கிடைக்காது, புகழ் கிடைக்காது, உங்களை கேவலப்படுத்துவார் சில மாய்மால கிறிஸ்தவர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவுக்கு, எனக்கு ரத்த சிந்தனை, இயேசுக்காக வாழ்வேன் அல்லது மடிய கூட ஆயத்தம் என்று சொன்னால் பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு காத்திருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தனக்கு இருக்கிற இந்த வரங்களை புதைத்து போடுகிறார்கள். they have the special calling. ஆனால் சுவிசேஷ ஊழியத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அதில் பணம் வராது, புகழ் வராது, மேடை கிடைக்காது, சேர் கிடைக்காது, இவன் இந்த மைக் கிடைக்காது. ஏன் என்று சொன்னால் அதுதான் மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் முடங்கி போயிருக்கிறார்கள் இந்த வரத்தை வைத்துக்கொண்டு. they need to share the gospel. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ பாட்டு, ஈவன் டிஜிஎஸ்ல இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரோட்டில் போய் பிரசங்கம் பண்ணோம். ஒரு ஆமே சொல்லுங்க, நல்லா கரங்கத்தாமே சொல்ல முடியுமா? இன்னைக்கு எடுத்துடன் மைக்கு, எடுத்துடன் பொசிஷன். ஏன்னா இது ஒரு பிசாசின் ஆவி, இது ஒரு வஞ்சக ஆவி. உங்களுக்குள் இருக்கிற தேவாவின் வல்லமையை வெளியே ஜீவத்தை நீராக புறப்படாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவி. சபையை விட்டுட்டு நீங்க வெளில போனீங்கன்னா ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிகள் மட்டும் ஒரு அல்ல சொல்ல முடியுமா? பாருங்க, அல்லேலூயா இதுக்குள்ள வராது பாருங்க. ஹல்லேலூயா, நல்ல கவனம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் இதை பயன்படுத்துகிறீங்களோ, யார் இந்த நாமத்துக்காக எழும்பி ஓடுகிறீங்களோ, ரோட்டில் கூட போக தேவையில்ல. உங்களோட நண்பர்கள், இன்னைக்கு எளிமையாக ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் எடுத்து நீங்கள் பேசலாம். உலக கவலை, ஊர்க்கதை இதெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நேரம் கிடைத்தா, பாரம் இருந்தால் சொல்லுங்கள், வாஞ்சி இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? ஜெபிக்கிற கிறிஸ்துவங்கிட்ட தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களுக்கு நாம சொல்ல முடியுமா? ஜெபிக்கதாங்கிட்ட பிரசங்கமே வராது. ஜெபிக்காத ஆள்கிட்ட நீங்கள் பழகாதீர்கள். அவர்கள் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தை தடை பண்ணுவார்கள். அந்த ஆவி அழிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களுக்கு நாம சொல்ல முடியுமா? அவங்க எந்த சபைக்குனா போட்டோம், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜெபிக்கல, சுவிசேஷத்தை முக்கியம் கொடுக்கலனா பழகாதீர்கள், சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தடைபடும். கர்த்தர் இயேசு பிரசங்கம் பண்ணினாரா? இயேசு பிரசங்கம் பண்ணினாரா? சொல்லுங்க, இயேசு பிரசங்கம் பண்ணினாரா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? பண்ணார், ரோட்டெல்லாம் பண்ணார், ஊர் ஊரா பண்ணார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் இயேசுக்கு மரியாதை கொடுக்கல. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் தான் சீஷர்கள். எது பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ஆமே சொல்ல முடியுமா? மீண்டும் இந்த 4 செவரில் நீங்கள் முட்டின்னு இருக்காதீங்க. பெரிய ஒரு ஓப்பனை கொடுத்துருக்கிறார், நம்ம பட்டணத்தில் கொடுத்துருக்கிறார், நம்ம பகுதியில் கொடுத்துருக்கிறார். சமயம் வாய்த்தாலும் பாருங்க, இதான் ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை பவுல் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சந்தர்ப்பத்தை தேடி காத்து இருக்காதீங்க, அழைப்பு வரட்டும். பாஸ்டர் இல்லை இல்லை, யார் இதை செய்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக் கர்த்தர் உயர்த்துவார். யார் இதை செய்கிறீங்களோ வரங்களை கர்த்தர் கிருபையாக கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த பிரசங்கத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். இது படிப்பு தேவையில்லை, பெரிய பயிற்சி தேவையில்லை. அதான் சொன்னாங்களே, இவங்க பேதமை உள்ளவர்கள், படிப்பறியாதவர்கள், ஆனால் கர்த்தர் இவர்கள் தான் வல்லமையை பயன்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் உங்களுக்காக நல்ல ஒரு சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள் சில பேர் பேரில் நீங்கள் எழுதிட்டீங்க, நீங்களே எழுதிட்டீங்க, 2 பேருக்கு ஜெபம் பண்ணுறீங்க. உடனே சொல்லாதீங்க, சொல்கிற அளவுக்கு ஏற்றுக்கிற இருதயம் இல்லையா? காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆத்மா என்ன பண்ணுவார்? அறுவடையாக கொடுக்கிறவர். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் வேகமாக. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜனத்தின் அதிகாரிகளே. ஓகே, கரங்களை வச்சு நாம சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் வேலைக்கார பொண்ணுகிட்ட என்ன பண்ண தெரியுமா? இயேசு தெரியாது சார், சத்தியமாக தெரியாது. அல்லையில சொல்லுங்க பாலாம். எப்போ அது நேற்று வாத்து, அது நேற்று. அந்த கதை தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், சண்டே கிளாஸ் சொல்லுவேன், வாத்து அது நேற்று. அந்த கதை வேணுமா? என்கிட்ட சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து உட்காருங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிக்க பாலாம். ஒரு வேலைக்கார பெண்ணுகிட்ட மறுதளித்தான், பொய் சொன்னான், எனக்கு இயேசுவை தெரியாது. இப்போ அதிகாரிகிட்ட, அஃபிஷியல் லீடர்ஸ் கிட்ட பேசுகிறான், மூப்பர்கிட்ட பேசுகிறான். ஜனங்களுடைய மூப்பர் சொன்னால் பெரிய பெரிய தலைங்க, அதெல்லாம் ஊர் தலைங்க, அதெல்லாம் எல்லாம் கழுடுங்க. அவங்ககிட்ட நின்று சொல்கிறான். எப்படி சொல்ல தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. உங்களுக்குள்ளாக அடுத்தது பரிசுத்த ஆவியின் வல்லமை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்.
எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இன்னும் இந்த வல்லமையான நிரப்பப்பட யாரும் இருக்கிறீங்களா? முதல்ல ஆண்டுகிட்ட கேளுங்க. ஊழியம் பண்ண வாஞ்சிருக்க முதல்ல அபிஷேகத்தை பெறுங்க. கையை தூக்காதுங்க. சும்மா கிடையாது ஊழியெல்லாம். நீங்கள் நிறைய பேர் பொசிஷனை விரும்புகிறாங்க ஊழியத்தில். நோ, முதல்ல ஆவியின் வரம் இருக்குதா? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சாப்பாடு போடுற ஊழியத்தை கூட பரிசுத்தாவின் நிறைவு தேவை தான் தேவை. ஆமே சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்ம தான் இடகுடமாக மாட்டிக்கிறோம். சில நேரத்தில் அபிஷேகம் இல்லாதவங்களை, கீழ்ப்படியாதவங்களை, ஒழுங்கில்லாதவங்களை விட்டுறோம். நல்லா கவனிக்கணும். யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பரிசுத்தாவின் நிறைவு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கர்த்தர் குறித்து பயம் இருக்கிறதோ, அவங்க தான் ஊழியத்தில் எழும்ப வேண்டும். ராமே சொல்லுங்கப்பா. நல்ல கருத்தாமே சொல்ல முடியுமா? மீண்டும் சொல்லுகிற, எதிர்காலத்தில் எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் பரிசுத்தாவின் நிறைவு. அன்றைக்கி வாலிபர்களை அநேகர் கர்த்தர் நிரப்பினார். ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆமேனும் வர முடியுது பாஸ். இதுதான் கிருபை. இதெல்லாம் விலை கொடுத்தா கூட கிடைக்காது. எவ்வளோ தைரியசாலியாக மாறிட்டேன் தெரியுமா இந்த பேதுரு? இன்றைக்கி எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஜபத்தில் ஆவியானோட வல்லமை ஊற்றப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், ஆவியின் நிரப்புதலை பெற்று தூக்கி வச்சிருக்கிறீங்களா? ஓரங்கட்டுருக்கிறீங்களா? எனக்கு அபிஷேகம் பெற்ற ஊழியம் பண்ண அதெல்லாம் பேசாதீங்க. இப்போ ஆவியின் நிறைவு இருக்கிறதா? எந்த ஆவியினாலும் நிரப்பப்படுகிறீர்கள்? தேவாவியா, மனுஷாவியா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஓப்பனை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நிரப்புதல் தேவை. வயதானவர்களே, உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் மூவ் ஆகணுமா? தேவனுடைய நிறைவு தேவை. இன்றைக்கி அநேகர் இந்த நிரப்புதலை மூடி வச்சிட்டாங்க. இது ஒரு ரிவராக போகணும். ரிவர் இது ஒரு ஜீவ நதி. ஃப்ளோ ஆகணும். ஃப்ளோ ஆகாதபடிக்கு கவலைகள் தடுக்கும். ஃப்ளோ ஓட முடியாதபடிக்கு பாவங்கள் தடுக்கும். ஓட முடியாதபடிக்கு மனுஷிக சிந்தனைகள் தடுக்கும். போதும், நீ ஆவில் நரம்பெல்லாம் போதும். நல்லா கவனிங்க. இந்த பேதுரு எங்கே தெரியுமா பரிசுத்தவன் நிறையிறான்? எப்போ தெரியுமா பரிசுத்தவன் நிறையிறான்? எங்கே? சபையிலையா? அல்லேலூயா. எலியாவின் தேவனே, அப்புறம் நிரம்பியே வா. அல்லேலூயா. பாட்டு பாடும்போதா வசனத்தை பாருங்க பாலாம். அப்பொழுது அவர்களை நோக்கி, 7வது வசனத்தை பாருங்க, அவர்களை நடுவே நிறுத்தி எந்த வல்லமையினாலே ரோட்டில் நிறுத்தி கேள்வி கேட்குறான். இவன் சொல்கிறான் பரிசுத்தாவின் நிரம்புகிறான். யார் முன்னாடி? மிரட்டுகிற அதிகாரிகள் முன்பதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறதோ அந்த பயத்தின் சங்கிலி உடையணுமா? we need the spirit of the Lord. இது இருந்தால் தான் பயம் போகும். இல்லை ஒன்றுமே போகாது. நீ ஒன்றும் இல்லாதெல்லாம் பயந்து கிடக்கணும். இவ்வளோ தைரியமே ஏன் பிரசங்கம் வருது? இவனை வாழ்க்கையை ஏன் கட்டி வைக்க முடியல பயம் என்றால் இவனுக்குள் இருந்த பரிசுத்தாவின் வல்லம். அருமையான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் யாராகிலும் பயங்கரமான பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? you need to be filled with the Holy Spirit. இதில் வல்லம் இருக்கிறது. இது உங்ககிட்ட இருக்குது. இல்லைன்னா நீங்கள் கேட்டால் ஆண்டு கொடுக்குறேன். உண்மையாக தாகமுள்ள உண்மையில் கர்த்தர் ஊற்றுகிறார். யாருக்கு வேணாலும் ஊற்றுவார். பயந்து வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா பயந்து தான் சாகணும். பயத்தை பிசாசு பயன்படுத்துவான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாதபடி பிசாசு தடை பண்ணுவான். உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள் செயல்பட முடியாதபடிக்கு இதை தடை பண்ணுவான். நீங்கள் ஏற்கனவே வரங்களை பெற்றிருப்பீங்க, ஆனால் நிறைவு இருக்காது. இப்போ அவன் பாருங்கள், பரிசுத்தாவினால் நிறைகிறான். filled in the spirit. இன்னைக்கு கவலை நிரப்பி இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்து குறித்துதான் ஒரு பெரிய கேள்வி, சந்தேகம், பயம் நிரப்பி வைத்திருக்கிறதா? இதெல்லாம் வரும் தான். ஆனால் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அடிக்கடி கர்த்தர் கொடுக்குறார். அருமையான சகோதரர்களே, பிரதர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப முடியாத அளவுக்கு வேறு ஏதாகிலும் காரியங்கள் கட்டி வைத்திருக்கிறதா? பாவ சங்கிலி கட்டி வைத்திருக்கிறதா? பரிசுத்தாவின் வல்லமையில் தான் விடுதலை கிடைக்கும். பாவம் என்பது வெறும் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஊற சுத்து கிடையாது. மாய்மாலமான வாழ்க்கையே ஒரு பாவம். மாய்மாலமான வாழ்க்கை வெளியே ஒன்று உள்ளே ஒன்று இருக்கிறதா? இது மாறணும்னா சுயத்தினால் மாறாது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினால் தான் மாறும். ஏனென்றால் இவனும் ஒரு காலத்தில் பொய் சொன்னவன், இவனும் ஒரு காலத்தில் புறங்கூறினவன், ஒரு காலத்தில் தூஷித்தவன். ஏன்னா இயேசுவோடு கூட தான் இருந்தான். பட் இப்போ என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த இயேசு என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கிறீர்களோ நீங்கள் தான் யோசிக்கணும். மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கி வெளியரங்கமான பாவத்துவத்தை செய்துட்டான்னா போட்டு அவங்கள சாகடிச்சிருவாங்க. ஆனால் மறைமுகமான பாவத்தை குறித்து யார் கேட்பது? வஞ்சகமான வார்த்தைகளை குறித்து பாவம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லையா? அதுவும் பாவம்தான். சபைக்கு விரோதமான காரியங்களை நாம் எண்ணத்தில் எண்ணிக்கொண்டு செயல் வடிவத்தில் நாம் செய்யலாம் கூட மனதுக்குள் ஒரு கசப்பான எண்ணத்தோடு இருந்தாலே பாவம்தான். அந்த கசப்பெல்லாம் நீங்கணுமா? பரிசுத்த ஆவியோட வல்லமை தான் நம்மளை நிரப்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லைன்னா இந்த கசப்பெல்லாம் போகாது.
அல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை பார்க்கவும். தைரியம் 4:13 அப்படியே கொஞ்சம் பாருங்க போலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கர்த்தர். ஆமென் சொல்ல முடியும் எல்லாருமாக. தைரியம் எங்க தெரியுமா இருந்து வரும்? அதான் ஆவியானோட வல்லமை. இந்த ஆவியானோட வல்லமை செயல்பட வேண்டும் என்றால் we need to go to the Lord. ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும். ஜப வாழ்க்கை அங்கிருந்தா புறப்படும். ஓகே, அடுத்ததாக 7வது வசனம் சொல்லுகிறது. சாரி, அதே 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் அப்படியே சொல்லுங்க பாருங்க. 4:19 பேதுருவும் யோவானும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்க. எப்பா நீங்களே பார்ப்பா, நான் உனக்கு பயப்படணுமா ஆண்டவருக்கு பயப்படணுமா கேள்வி கேட்குறாங்க. ஒரு இல்லை சொல்லுங்க பாலாம், அல்ல சொல்லுங்க பாலாம். அப்படி சூப்பர் கேள்வி இல்லை. இந்த ஞானம் எங்கே தெரியுமா வரும்? பரிசுத்தாவிகிட்ட தான் வரும். இவெல்லாம் பயப்படுற ஆள், ஒடுங்கி போன ஆள். இப்போ சொல்கிறான், ஏப்பா நான் உனக்கு பயப்படணும் ஆண்டவருக்கு பயப்படணுமா? அவன் வாயிலேருந்து என்ன தான் வர வார்த்தை வரும்? ஏன்னா கேட்குறவெல்லாம் மாய்மாலமான யூதர்கள் கையில் பைபிள் உண்டு, யெகோவா பற்றி தெரியும், ஆனால் வேதத்தின் இருதயத்தில் வேதம் கிடையாது. இப்போ சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுக்கு தான் பயப்பட வேண்டும். உங்களிடத்திலும் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயம் இருக்குதா? அதான் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். பயம் இருக்குதா? அதுதான் என் பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த பயத்தை நீங்கள் அதிகரிக்கணும். சில நேரத்தில் மனித பயம் நம்ம என்ன பண்ண தாக்கும். அதாவது மனுஷனுக்கு கனம் கொடுக்கணும், அது வேறு. வேலை செலுத்த போனால் மரியாதை கொடுக்கணும். உங்களுடைய எஜமானன், உங்களுடைய மேலே இருக்கிற அதிகாரி, பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர், ஆண்களாக இருந்தால் ஊழியக்காரர் அல்லது உங்கள் வேலை இருக்கிற மேலே அதிகாரிகள், பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கனம் கொடுத்து தான் ஆகணும். நான் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை தடை பண்ணுவதற்கு சில மனுஷன் எழுப்பி நிற்பான். உங்கள் வாழ்க்கையில் எழுப்பி நிற்பான். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, நீ ஜபலாம் பண்ணக்கூடாது, சர்ச்சைக்கலாம். நீங்கள் இயேசுக்காக நிற்க போகிறீங்களா, மனுஷனுக்கு பயந்து நிற்க போகிறீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டா பொண்ணுக்கு என்ன கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது, பயமுறுத்துவார்கள். தானியேல் வாழ்க்கையில் பயம், ஜபம் பண்ணக்கூடாது, ஆனால் ஜபத்தை அவன் நிறுத்தவில்லை. நான் சொல்ல எத்தனை புரிகிறது? புரிந்து கொள்ளவராமே சொல்ல முடியுமா? இதுதான் தேவனுக்கு பயப்பட்டு நான் ஜபம் பண்ண போறேன்னா, மனுஷனுக்கு பயந்து அவன் ரூல்ஸுக்கு பயந்து ஜபத்தை நிறுத்த போறேன்னா, தேவனுக்கு பயந்து ஞானஸ்நானத்தை எடுக்க போறேன்னா எடுக்க வைக்க போறேன்னா, மனுஷனுக்கு பயந்து வேணாம், மனுஷுக்குள்ள இயேசு இருந்தால் போதும் சொல்லிட்டு நான் நிறுத்த போறேன். சொல்லி புரிகிறது. சில பேர் வெளியில் நல்லா பேசுவாங்க, ஆனால் உள்ளே பார்த்தோன்னா ஆண்டவருடைய பயம் இருக்காது. வாழ்க்கையில் கர்த்தர் பயத்தை வெளிப்படுத்துது. இந்த இடத்துல பேதுருக்கு கர்த்தரை குறித்த பயம் இருக்கிறது. கடைசியாக 4:33 வாசிக்க போலாம். கர்த்தராகிய இயேசுவின் குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் யாரெல்லாம் சத்தியத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ கிருபை தேடி வர. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு பற்றி நீங்கள் ரோடாக போல உங்கள் வீட்டிலேருந்து ஃபோனில் கூட சொல்லுங்கள், ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கிருபையா? ஓகே, இந்த காலை நேரத்தில் வெள்ளில்லை, பொன்னில்லை, படிப்பில்லை, அறிவில்லை, திறமை இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கிருபை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசம் பாருங்கள். கிருபை கூட ஆமென் காணும். பார்த்தீங்களா? கிருபையினால் தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை தான் உங்களை உட்கார வச்சிருக்குதுங்க. இந்த கிருபையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கிருபையை அலட்சியம் பண்ணாதீர்கள். இது ஜீவனை பார்க்கலும் இந்த கிருபை நல்லது. வேதம் சொல்லுகிறது. எது இருக்கிறதோ இல்லையோ, மீண்டும் சொல்லுகிறேன், கிருபை இருக்குதா? யாருக்கு இந்த கிருபை கொடுப்பா? அவரோடு கூட ஐக்கியத்தோடு கூட ஓடுகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு பாரம் இருக்கணும். இப்ப சொல்லுகிறது, இப்ப வாசிப்பாலாம் 34 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். கரங்களை உயர்த்தி வராம சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை சொல்ல முடியுமா? எது இல்லை? வெள்ளி இல்லை, எது இல்லை? பொண்ணு இல்லை, எது இல்லை? படிப்பு இல்லை, எது இல்லை? அனுபவம் கிடையாது. ஆனால் இப்போ காலில் எது திரும்ப வந்து விழுது? கேஷ். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நிற்கும்போது உங்களை தேடி எதெல்லாம் இல்லையோ தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் இல்லாததை குறித்தே கவலைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இருக்கிறதுல ஏதாவது என்கிட்ட இருக்குது. இதில் 7 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் வீட்டில் போய் உட்காந்து நீங்களே தியானம் பண்ணுங்க. நீங்கள் தான் எழும்பணும். முதல்ல உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நீங்கள் எழும்புங்க. அப்புறம் போங்க ஊழியெலாம் 2வது. இந்தியா கூட ஜெபம் பண்ணுங்க, அது 2வது பண்ணுங்க. முதல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இருக்குதா? முதல்ல அதுக்கு உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்குரிய பயம் இருக்குதா? கிருபை இருக்குதா? நிறைவு இருக்குதா? பரிசுத்தாவின் நிறைவா, பிசாசின் நிறைவா? சவுல் கொஞ்சம் நேரமாவது, சவுல்
பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தீர்க்கதரிசனம் சொன்னான். அதே சவுல் பிசாசின் ஆவியினால் நிறைந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். வேதத்தை கொஞ்சம் வாசித்து பார்க்கணும். வாட் த ஸ்பிரிட் யூ ஹேவ். ஒரு காலத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவி நிரம்பினீர்கள், இப்போ உண்மையில பரிசுத்த ஆவி தானா இல்லை மனுஷாவினால? தீர்க்கதரிசனம் கொடுத்து நான் பொதுவாக நான் சொல்றது ஒரே ஒரு காரியம், தீர்க்கதரிசனத்தை நம்பணும், தப்பு கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிற எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா நேரத்திலும் ஆவினா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கவனமாக இருந்துக்கோ. பாஸ்டர் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்கண்ணே, அவர் தானே அவர் தானே சொன்னார், அவர் சொன்னால் போய் நான் அதெல்லாம் பண்ணேன், உங்களை யார் போய் அவர் சொன்னால் சொல்லி இது பண்ணேன். ஜெபம் பண்ணுங்க, கேட்டு மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதான் இடறி போகிறாங்க. சொல்லுகிறவரும் ஒரு மனுஷன் தான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அல்ல நல்ல சத்தமாக அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆவியில் சொல்லுவார், அவர் பாவம், அவர் அந்த ஊழியம் இந்த ஊழியம் வீட்டில் எதனா பிரச்சனை வரவே இல்லைன்னா ஆக்சிடென்ட் டிமினிஷன் வந்தால் அந்த ஆவி வருமா, மனுஷாவி வரும், கோவம் வருமா? இன்னும் கூட புரிய மாட்டேது பார்த்தீங்களா நான் சொல்கிறது. அதனால் அதான் அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. அவர் ஒன்று சொன்னார் நடந்துச்சு, ரெண்டாவது நடக்கலை. ஒரு ஊழியக்காரி இப்போ ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை, அவர் பாட்டு வேணும், அவர் பிரசங்கம் வேணும், அவர் தீர்க்கதரிசனம் வேணும், ஆனால் அவர் பாவத்தில் வந்துட்டாருன்னா ஊரில் பண்ணுற கேலி கிண்டலுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமை. இதான் பாவம். பாட்டை ருசிப்பாங்க, ஆனால் அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ண. முதல்ல முழங்கல் பற்றி ஜெபம் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஊழியக்காரர்களை பற்றி பேசுகிற ஒரு கூட்டம் ரொம்ப ரொம்ப எழுப்பி போச்சு. சபையை கேவலப்படுத்தி ஊழியக்காரர்களை அவ்வளோ சாபமாக மாறும். நீங்கள் எவ்வளோ பெரிய காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணாலும் எடுபடாது. முதல்ல உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையில் நிறுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் ஏதாவது செய்யறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். பேசி பேசி ஆண்டவருடைய ராஜ்யத்தை மட்டுப்படுத்துவதல்ல, செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை எழுப்புகளை கர்த்தர் விரும்புகிறார். பாவத்தில் வந்து என்ன ஆண்டவர் எழுப்ப மாட்டாரா? நம்ம எல்லாம் பாவம் இல்லாதவர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பாவம், மறைவான பாவங்கள், எத்தனை பேச்சில் துரோகங்கள் இருக்கிறது, எத்தனை பேரை மன்னிக்காமல் இருக்கிறோம், எத்தனை பேர் கசப்போடு வைரக்கியத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இதெல்லாம் மன்னிச்சு கிருபை சபைக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த கிருபைக்குள்ளாம இருக்கிறதுனால. ஆனால் இன்னொருத்தரை பற்றி குற்றம் சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால் உங்ககிட்ட இருக்கிறத ஒழுங்காக பயன்படுத்துங்க. வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, வரம் இல்லை, அது இல்லை சொல்லாதீங்க. முதல்ல ஜெபத்தினுடைய நேரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களால் ஜெபிக்க முடியும்? ஆமென். வர முடியுது பார்த்தீங்களா? ஜெபிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை வேணா இருந்துக்காங்க, உங்களால் ஜெபிக்க முடியும். தானியேல் அவன் ஜெபித்தான், அவன் பிளான் பண்ணான். அவ்வளோ பெரிய அஃபிஷியல் டியூட்டியில் பெரிய ஆஃபீஸர் அவர். ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தாத ஒரு தேவ மனுஷன். வயதை காரணம் சொல்ல வேண்டாம். தானியேல் சிங்க கபியில போடும்போது ஏறக்குறைய above 70, நாட் ஏ யங் மேன். அவன் வாலிபன் கிடையாது சிங்க கபியில போடும்போது. அப்போ ஜெபிக்கும் போது அவன் முழங்கால் படிட்டு ஜெபித்தான் என்று சொன்னால் வயதான காலத்தில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். எது பேராம சொல்ல முடியும். இன்னைக்கு வயதை சொல்லி சொல்லி அநேகர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறார்கள் அநேகர். முதல்ல உங்கள் வாயில் ஜெபம் வரணும், ஸ்தோத்திரம் வரணும், ஆராதனை வரணும், துதி வர வேண்டும். அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, அவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் ஓடிவிட்டு ஜெபத்தை இழந்து விடாதிருங்கள். ஜெபத்தில் கிருபை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தில் ஆவியானுடைய நிறைவு இருக்கிறது. ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மூலமாக பிறருக்கு நன்மை இருக்கிறது. ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தின் மூலமாக மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். ஜெபத்தில் பூரண கிருபையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் என்ன பண்ணிச்சான்? அசைந்தது. இதே அதிகாரம் தான். அப்புறம் தான் கிருபை. அருமையானவர்களே, ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? உங்கள் ஊழியக்காரர் நாங்கள் ஜெபம் பண்ணணும். அடுத்தது நாங்கள் உங்களை ஜெபத்தில் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க, விட்டுட்டு குறை சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் ஜெபத்துக்கு நேரம் இல்லை முடியல சொல்லிட்டு 1000 காரணத்தை வச்சுட்டு பின்னாடி நடக்கிற பிரச்சனை, பின்னாடி வருகிற தோல்வி, பின்னாடி இது இல்லை அது இல்லை சொல்லிட்டு அப்புறம் குறை சொன்னீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. அது மறுபடியும் சொல்லுகிறேன், அது உங்கள் வாழ்க்கைக்கு இடரலாய் மாறும். உங்கள் வீட்டில் யாருன்னா ஜெபிக்காத விசுவாசிகள் இந்த சபைக்குள்ளே இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அடுத்து சொல்லுங்கள், 3வது விட்டுருங்க. அவங்களே எப்படின்னா அடிபட்டு உதப்பட்டு எழும்பி வந்து ஜெபம் பண்ணு. நான் விசுவாசிகள் மாத்திரம் சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அரங்கத்தில் ஆமென் சொல்ல முடியுமா? புதிய ஆத்மாக்களாக இருந்தால் ஜெபத்திலே தாங்குங்கள், உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜெபம் எப்படி பண்ணணும், ஜெபத்தில் எப்படிலாம் கேட்கணும் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? என்கரேஜ் பண்ணுங்க. ஜெபத்தில் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு குறை சொல்லாதீங்க. வாலிபர்கள் இன்னைக்கு ஊழியம் பண்ண வேண்டும். ஒருவேளை ஜெப வாழ்க்கையில் குறைவு இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களை எழும்புவார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்கிறார்.